சர்க்குருவே சரணம். பகவான் பார்க்க ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சாமி அன்னதானம் போட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாப்பாட்டு நேரம் வந்திருக்கும் பொழுது, சாமி எப்படித்தான் உணவு கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. அங்கே தங்கியிருக்க பக்தர்களுக்கு எப்படியாவது சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. ஒரு முறை நாங்கள் எல்லோரும் சாமிக்கிட்டே வேலை செஞ்சிட்ருக்குறோம். எப்போவுமே சாமி வேலை செஞ்சு முடித்த உடனே சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவாங்க. சாமிகிட்ட போய் கேட்போம், சாமி சாப்பாடு வாங்கிட்டு வா சாமின்னு. போ வாங்கிட்டு வா அப்படின்னு சில நேரம் சொல்லுவாங்க. சில நேரம் வேணான்றுவாங்க. சில நேரங்களில் சாமி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அடியேன்னு ஒரு முறை சாப்பாடு வாங்கிட்டு வரியான்னு, வாங்கிட்டு வருவா சாமின்னு கேட்டேன். வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. எனக்கு மட்டும் வாங்கிட்டு வருவியா எல்லாருக்கும் வாங்கிட்டு வருவியான்னாரு. சாமி எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன் சாமி. சரி தலையை எண்ணிட்டு போய் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. அப்போ இருக்கவங்க தலையெல்லாம் எண்ணிட்டு போய் சாப்பாடு வாங்கிது கொண்டாந்து சாமிக்கு சாப்பாடையும் சேர்த்து வீட்டுக்கு 7 சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வாங்கியாந்து கொடுத்து எல்லாம் சாப்பிடுவோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, ராத்திரி 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு இறங்கும். அன்றைக்கி நைட் நாங்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு படுத்திருப்போம். எங்கேருந்து வரும் தெரியாது. திடீர்னு உசுப்புவாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி எந்திரிப்பாங்க. பார்த்தா நைட்டு 11 மணி 12 மணி இருக்கும். சுட சுட பிரியாணி இறங்கும் அண்டாவா. யாரோ ஒரு பக்தர் எங்கேயிருந்து கொண்டு வருவாங்க. பரோட்டா வரும். அந்த பசியில் அப்படியே சாப்பிட்டு படுப்போம். கனகம்பட்டிக்கு போகும்போது சாப்பாடுக்கு என்ன பண்ணுறங்கிற கவலையே இருக்காது. அப்போ நான் சொல்கிறது அப்போ சாமி இந்த டயத்தில். இப்போ அதே மாதிரி கோயிலில் அன்னதானம் 3 நேரமும் அழகாக பண்ணுறாங்க கோயிலில். அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சாமி இருக்கும்போது பச்சை தண்ணி கூட கிடைக்காது. அந்த நேரத்துலையும் கூட சாமி எல்லாரையும் அரவணைச்சாங்க. எல்லா மக்களையும் தேவையான சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ தான் யோசித்தோம், அன்னதானம் எவ்வளோ பெரிய மிகச்சிறந்ததாக சாமி கருதுகிறாங்க அப்படின்னு. அன்னதானத்தில் அவ்வளோ ரகசியம் ஒடுங்கியிருக்கு, அவ்வளோ ரகசியம் அடங்கியிருக்குது. எல்லாமே அதுக்குள்ளே அடக்கம். மனுஷன் வாழ்கிறது, உயிர் ஜீவனை காக்கிறது அன்னதானம். அதனால தான் சாமி சொல்லியிருக்காங்க, அன்னதானம் போல சிறந்த தானம் எதையுமே இல்லைடா, தானத்திலே சிறந்தது அன்னதானம். அன்னதானம் நம்ம கொடுக்க கொடுக்க நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழியும். நம்முடைய 27 தலைமுறை பாதுகாக்கும். நம்முடைய தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்க்கும். சுவாமி பாவத்தை தீர்க்கறதுக்கு எவ்வளவு தூரம் நம்மளை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய கர்மாவனம் நீக்கிறாங்களோ அந்தளவுக்கு நம்மளை புண்ணியம் செய்யணும்ல. அப்போ நம்மளை வச்சு தானே சாமி புண்ணியம் செய்ய சொல்கிறாங்க. நீ செஞ்ச கர்மா நீ கழிக்கணும்டா சாமி, தர்மத்தை பண்ணு, உன்னுடைய கர்மா கழின்னு சொல்லி புண்ணியம்னு சொல்கிறாங்க. அதனால் அதாவது நான் ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. அநியாயமாக அடுத்த வீட்டில் அடித்து சம்பாரித்து அன்னதானம் பண்ணக்கூடாது. அது சாமி சில நேரங்களில் சாப்பாடு வாங்கிட்டு வர சாமினா கூட வேணான்றுவாங்க. சில சாப்பாடு வாங்கி வச்சுட்டு அது நமக்கு ஆகாதுடா சாமி தூக்கிட்டு போங்கடா அப்படின்ட்டுருவாங்க. அவங்க தெரியாமையாக இருக்குது. சாமி மன்னிப்பாங்க. மறுமுறை நம்ம சாமியோடைய ஆட்களை ஆகிட்டோம்னா பாவம் புண்ணியம் பார்க்கணும், நம்ம செய்கிற செயல் தர்மம் இருக்கான்னு பார்க்கணும், இப்படி மனசு நோகாமல் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் சாமி பார்ப்பாங்க. அன்னதானம் பண்ணுங்க, சாமி மனசில் இடம் பிடிங்க. அன்னதானம் பண்ண சாமி மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டிக்கேன்னு அர்த்தம். கோவிலில் வரும்போது கோவிலுக்கு அன்னதானம் கொடுங்க. வீட்டில் இருக்கும் பொழுது உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு வசதிக்கு ஏற்ப 50 பேருக்கு 100 பேருக்கு சமைச்சு கொடுங்க. நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அது மாதிரி இல்லாதவங்க ஊரில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் அன்பாக மனசார சிரித்து சந்தோஷமாக கொடுங்க. அவங்க மன மகிழ்ச்சியோடு வாங்கி சாப்பிடட்டும்.
அதில் அந்த உணவில் வந்து அன்பு பாசம் நிறைஞ்சிருக்கட்டும். சர்க்குரு நம்ம மேலே அன்பு பாசம் காட்டுவார். சர்க்குருவே சரணம்.